திருச்சி அறிவாளர் பேரவை சிறப்பு கூட்டம் கிழக்கு ரங்கா நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பேரவையினுடைய தலைவர் வை சைவராஜ் அவர்கள் தலைமையேற்று நடத்த துணை தலைவர் வைகை மாலா அவர்கள் வரவேற்றார். நிகழ்ச்சியில் முதலாவதாக தையல் கலையை ஏன் பெண்கள் அதிகம் விரும்புகிறார்கள் என்ற தலைப்பில் தையற்கலை வல்லுநர் திருமதி அமுதா அவர்கள் தன் கையே தனக்கு உதவி என்றும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்றும் தையல் கலையினால் தான் பெற்றுள்ள அனுபவத்தையும் முன்னேற்றத்தையும் முன்வைத்து சிறந்த பெண்களுக்கு ஏற்ற கலை நுணுக்கத்தோடு ஆடை அலங்காரத்தினை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அளிக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாக அமைந்துள்ளது தையற்கலை என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதேபோன்று புலவர் இலக்குவனார் அவர்கள் நாம் ஏன் முன்னோர்களை வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் எல்லாம் வாழ்ந்து நன்னெறிகளை போற்றி குடும்பம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்கின்ற நற்பண்புகளை முன்வைத்து மனிதநேயத்துடனும் அன்பினை விதைத்து அதன் மூலம் குடும்பத்தின் பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காகவும் அவர்கள் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். முன்னோர்கள் பெரியோர்கள் என்றும் வழிகாட்டிகள் என்றும் சமுதாயம் அவர்களை போற்றி வணங்கி மகிழ்கின்றது. அந்த வகையில் வள்ளுவ பெருந்தகை வழிகாட்டுதலின்படி குறள் நெறியின் வழியில் ஒவ்வொரு பெற்றோர்களும் அவரவர்களுக்கு முன்பு வாழ்ந்த பெரியோர்களை வழிகாட்டிகளாக முன்வைத்து அவர்களை வணங்கி பல கடமைகளை நாம் செய்வதற்கு துணை நிற்கின்றது என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். வாழ்த்துரை வழங்கிய மதிப்புறு ஆலோசகர் பேராசிரியர் முனைவர் அசோகன் அவர்கள் தையற்கலை வல்லுநர் திருமதி அமுதா அவர்களை பற்றியும் புலவர் இலக்குவனார் பற்றியும் அறிவாளர் பேரவையின் வாயிலாக அவர்களுடைய கருத்து சிந்தனைகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார்கள். விழாவில் மேனாள் அகில இந்திய வானொலி நிலைய இயக்குனர் வடலூர் வாசகன் அவர்களும் பத்மஸ்ரீ சுப்புராமன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிறைவாக பேரவையினுடைய துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் அவர்கள் நன்றி கூற விழா சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது. திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை.